பிரச்சார நாளை நமது தமிழ்நாடு நமது என்ற திருமண பிரச்சாரத்துக்கு வருகை தந்த அனைவருக்கும் வரை கூடி எனக்கு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் அண்ணன் கதிரேசன் அவர்களே, நாளை நமது தமிழகம் நமது என்ற தலைப்பில் நம்மளுடைய பழையப்பேட்டை நம்மளுடைய வார்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இருக்கக்கூடிய நகர தலைவர் விமலா அவர்களே, சத்தியகேந்திர பொறுப்பாளர் லோகேஷ் கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட சத்தியகேந்திர பொறுப்பாளர் திரு இந்த நகரத்தினுடைய மற்றும் நம்முடைய கூட்டணி கட்சியான அதிமுக என்னுடைய மாலை நேர வணக்கங்களே. முக்கியமா நம்ம வெளியே ஒரு பிரச்சனைகள் ஒரு பகுதி இருந்தாலும் நம்ம பக்கம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்ப்போம். இந்த தெருவுல இருக்கக்கூடிய ஒரு சொன்னது போல நம்ம இந்த சத்தியகேந்திர பொறுப்பாளர் அவருடைய இடத்துல இருக்க சொன்னது போல ஒரு கால்வால் அதாவது சாக்கடை வசதி கூட இல்லை. நீங்க இங்க உட்கார முடியல, கொசு கடிக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நகரத்தோட மையப்பகுதி. இந்த பகுதியிலேயே வந்துட்டு இவ்வளவு ஒரு சுகாதார சீர்கேட்டோட இருக்காங்க, இவ்வளவு தாய்மார்கள் இருக்காங்க, இவ்வளவு பெரிய இடம் இருக்கு. இப்ப இந்த நகராட்சி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கமிஷன், எதெல்லாம் கமிஷன் வரும். ஒரு ரோட்ல நம்ம போக முடியல, எல்லா ரோட்லயும் வந்துட்டு சைக்கிள் ஸ்டாண்டு, காரு, பைக்கு எல்லாமே நிறுத்திக்கலாம், எல்லாத்துக்குமே வசூல். காய்கறி கடைகள்லாம் ரோட்ல போட்டிருக்கிறாங்க. ரோடு எதுக்கு? இந்த மாதிரி வந்து கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இதை தவிர்தான் இந்த திமுக ஆட்சி. திமுக நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பொதுமக்களிடம் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து ஓட்டு போட்டு நாங்க ஜெயிச்சு பொதுமக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டோம். இல்ல, தவறு. இன்றைக்கு SIRல வந்து 1,26,000 வாக்குகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மட்டும் வெளியே எடுத்திருக்கிறாங்க. அத்தனையும் போலி வாக்குகள், திமுகவால் உருவாக்கப்பட்ட வாக்குகள். நாம நினைச்சிருக்கு நாம எல்லாம் ஓட்டு போட, நாம என்னைக்கு அவங்களுக்கு ஓட்டு போடுறதில்ல. கெட்டவர்களை நம்ம என்னைக்காவது இது பண்ணி இருக்கிறோமா? கிடையாது. ஆனா அவர்களா உருவாக்கி வச்சிருந்தாங்க ஒரு ஓட்டு. இன்னைக்கு அதை வெளிப்படையா வெளியே வந்துருச்சு. இனி அவர்கள் வருவது கஷ்டம். இன்னைக்கு நம்மளுடைய தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நாங்கள் வீடுதோறும், அதாவது கிட்டத்தட்ட தெருமுனை பிரச்சாரங்கள் எல்லாமே மேற்கொண்டு வரோம். ஆனா திமுகவால உள்ள வர முடியாது. காரணம் என்னன்னா, அவர்கள் ஒரு தீய சக்தி, அவர்கள் வரவே முடியாது. இந்த மாதிரி எடுத்து பொதுமக்கள்கிட்ட வந்து என்ன சாதனைகள் செஞ்சுன்னு ஓட்டு கேட்க முடியும்? நாங்க செஞ்சதையும் சொல்லுவோம், செய்ய போறதையும் சொல்லுவோம். அவர்கள் வந்து சொல்லுவாங்களா, நாங்க கஞ்சா வித்துட்டு இருக்கிறோம், சாராய கடைகளை திறந்திருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இவ்வளவு கமிஷன் வாங்கி கொள்ளையடிச்சிருக்கோம். அவங்க செஞ்ச அந்த கொள்ளையடிச்சதை பத்தி தான் அவங்க பேசி ஓட்டுகள் வாங்க முடியும். ஆனா நம்ம நல்லது செஞ்சு கேட்டு நம்ம ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால தாய்மார்கள் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பஸ் இலவசம் உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு பஸ் நிறுத்திட்டான். எவ்வளவு அழகான அந்த கிட்ட திராவிடம் பண்ணிட்டு இருக்கிற வேலை. பஸ் இலவசம் அறிவிச்சுட்டு அந்த பகுதிகளுக்கு பஸ் அனுப்புறது இல்ல. அப்புறம் எப்படி அந்த பஸ்ல அவங்க ஏறி போக முடியும்? இந்த மாதிரி அனைத்து திட்டங்களுமே அவர்களோட போடக்கூடிய அனைத்து வாக்குறுதிகளுமே கொடுத்துருவாங்க. 1000 ரூபாய் மகளிர் கொடுக்குற, அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி உள்ள மகளிர், தகுதியற்ற மகளிர். நீ என்னையா மகளிர் கிட்ட தகுதி பார்க்கிற அளவுக்கு உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? நீ அப்ப ஆட்சி எலெக்ஷன்ல சொல்லி இருக்கணும் இல்ல? இன்னைக்கு திரும்ப ஒரு வாக்குறுதிக்கு ஒண்ணு தயார் பண்ணிட்டு இருக்கான், எப்படி ஏமாத்த முடியும்னு சொல்லிட்டு ஒன்னும் அவனால் பண்ண முடியல. ஏன்னா செஞ்ச 530 வாக்குறுதிகளுக்கே மக்கள் கிட்ட போய் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இங்க நகராட்சியில இருந்து 1/2 கிலோமீட்டர்ல இருக்கு உங்க வீடு பக்கம் யாரு? இந்த மாவட்ட பகுதியோட மாவட்ட செயலருடைய கிரஷர் இருக்குது, மாங்கூழ் தொழிற்சாலைகள் இருக்கு. அதுல இருந்து வர அந்த ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. இந்த ஏரியாவே அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வரும். அதனால வந்து எவ்வளவு பெரிய சீர்கேடு இருக்கு. அந்த தோள்கள் வந்து உரிய, அதாவது என்ன சொல்லுவாங்க, அது வந்து சரியான சுகாதார முறையில அதுங்க இது பண்ண அதை விட்டதுனால கிட்டத்தட்ட அங்கிருந்து பரவக்கூடிய கொசு இதெல்லாமே வந்துட்டு பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கி இருக்கு. அதே போல இந்த இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே வெடிச்சு இன்னைக்கு அவங்க வந்து கிரஷர் உருவாக்கிட்டு இருக்காங்க நகரத்தின் 1/2 கிலோமீட்டர்ல. அதோடைய மாசுபாடு இதெல்லாம் எப்படி அவங்க கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. நகராட்சிய இன்னைக்கு அதோட நகராட்சி அந்த ஊரெல்லாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியது. அவருடைய சொந்த காரணத்துக்காக ஒரு 1/2 கிலோமீட்டர்ல இருந்து நகராட்சி 5 கிலோமீட்டர்ல இருக்கிறதெல்லாம் நகராட்சியை சேர்த்திருக்கிறாங்க. ஆனா பக்கம் இருக்கிற ஊரை வந்து நகராட்சியை சேர்த்த முடியல.
இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதிகாரங்கள் அவர்கள் கைகளில் இருக்கிறதுனால அவர்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு. இன்னைக்கு நம்ம ஊர் இந்த கிருஷ்ணகிரி மலையை எடுத்து யார் நமக்கு யூஸ் ஆகுறாங்களா? கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கு. தினமும் 1000 லோடு கர்நாடகாவுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம கனிம வளங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. யாரு? அவர் திமுக மாவட்ட செயலாளர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டுமா செய்யறாங்க? இவர்கள் வந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்கன்னா அவர்களுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவிரி பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய அங்காளம்மன் திருவிழா இன்னைக்கு தமிழ்நாடு போற்றக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் திருவிழா. அந்த திருவிழாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கஞ்சா விற்பது தொடர்பாக மிகப்பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கத்தி எடுத்து வெட்டிட்டு இருக்காங்க. அது யாருன்னா திமுக மாவட்ட செயலருடைய தவப்புதல்வர். பொதுமக்களுங்க, தாய்மார்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. அப்படி ஒரு கொடூரம் நமக்கெல்லாம் பார்த்தா நம்மள தமிழ்நாட்டுல தான் இருக்கிறோமா? இவர் அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. அவர் சொல்ற திடீர்னு இருந்துச்சு, தமிழகம் அமைதி பூங்கா. எது அமைதி பூங்கா? திருவிழாவில் போய் ஒருத்தர் சாமி கும்பிட முடியலையா? கஞ்சா போட்டு வெட்டிட்டு இருக்கிறான். அடுத்து இன்னைக்கு காலையில அதே போல சரி, அதே போல ஒசூர்ல இதே திமுக வாரிசுடைய பையன் கார்ல போனானா முன்னாடி ஒரு 2 வீலர் இருந்துச்சான், எடுக்க சொன்னாங்களா, இருப்பா எடுக்கிறேன்னா கோவம் வந்து உடனே அடிச்சிருக்கிறான். அந்த ஆள் அங்கேயே இறந்திருக்காரு. என்னங்க வெறி செயல் இவங்க? காட்டு மிராண்டிகள் போல செயல்பட்டு இருக்காங்க. அதாங்க கஷ்டப்பட்டு வந்தாதான் அதோட பணத்தோட அருமை தெரியும். இவனதான் கொள்ளடிச்சு ஊரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பசங்களை கட்டுக்கோப்பா வளர்த்த தெரியல, அளவுக்கு மீறின பணம் இன்னைக்கு அவர்கள் கையில பிடிக்க முடியல. அடுத்த தலைமுறை நாசமா போயிட்டு இருக்கு. எப்படி ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஆடிட்டு இருக்காரு, உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி போயிட்டு இருக்குதா, அது போல அவரோட தலைவர்களுடைய வழியிலே அவரோட பிள்ளைகளும் இன்னைக்கு வந்துட்டு அராஜகத்தின் உச்சமா இருக்குது. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் நடமாட முடியல, பெண்கள் நடமாட முடியல, தாய்மார்கள் நடமாடல, ஆண்கள் நடமாட முடியல, குழந்தைகள் நடமாட முடியல. இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு யாராவது கடந்த காலங்கள்ல எல்லாம் நம்ம வந்து வெளியில வீதியில குழந்தைங்க விளையாடுவாங்க. இன்னைக்கு விளையாடுறத பாத்துருக்கீங்களா? பாதுகாப்பு இல்ல, பயமா இருக்கு. நாம வீட்டுல இருக்கிறதே பயமா இருக்குது. வீட்டுக்குள்ள இருந்து செயின் எடுத்துட்டு போறான். டெய்லி பேப்பரை பார்த்தோம்னா போதும். இப்ப நிறைய பேர் பேப்பர் படிக்கிறத விட்டான், டிவி ஆன் பண்றதை விட்டான். பயமா இருக்குது. நியூஸ் எடுத்தா போதும், மூதாட்டி கொள்ளை, வீட்டில் கணவன் மனைவி கட்டி போட்டு செயின் பறிப்பு, கற்பழிப்பு, அராஜகத்தின் உச்சமா போயிட்டு இருக்கு இந்த திமுக அரசு. இவர்களுக்கு ஆட்சி பண்ணவே தெரியல. கொள்ளை அடிக்கிறது, கமிஷன் அடிக்கிறது, இதுதான் இருந்தானுங்க. இப்ப திடீர்னு நாம எடுத்து கொடுத்துட்டோம்னா இவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது பண்றது தெரியாம ஒண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. துணை முதலமைச்சர் சட்டசபையில தூங்கிட்டு இருக்காரு. இது எங்க நைட் எல்லாம் பப்ல போய் தண்ணியை போட வேண்டியதா இருக்குது. என்ன பண்ண வேண்டியது தெரியும். பகல்ல எவ்வளவு ஒரு மக்கள் வரி பணத்துல ஒரு முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள்ல ஒரு துணை முதல்வர் தூங்கிட்டு இருக்காருன்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் மட்டும் தூங்கல, மொத்தமா அவராது ஏதோ 1 மணி நேரம் சட்டசபையில் தான் தூங்கினாரு. அவங்களோட இயந்திரம் மொத்தமா தூங்கிட்டு தான் இருக்குது. ஒன்னே ஓடுறதுக்கு மட்டும் தான் அவங்க தயாரா இருக்காங்க. கமிஷன் இருக்குதா, எது இருக்குது, எதுக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாநகர்ல கடந்த 5 வருடங்களாக இந்த நகராட்சி என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒண்ணுமே பண்ண கிடையாது. ஒரு புதிய ரோடு போட்டிருக்கிறாங்களா, டெவலப்மெண்டா, பல்பு போயிருக்குது, மாத்திருக்கு, எதுவுமே கிடையாது. அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு மேல இருக்காங்க. கூட்டு கொள்ளையில உனக்கு தாப்பா, நீ எதுவும் கேட்காத, நீ எதுவும் பண்ணாத. எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து போயிருக்கும், அத்தனையும் கமிஷன்ல கொள்ளை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு இருக்காங்க. கஞ்சா விற்பதற்கும் சாராய கடை திறக்கிறதுக்கும் ஒரு அரசு தேவையா? நீங்களே சொல்லுங்க, பொதுமக்களாகி நீங்க சொல்லணும். கஞ்சா விற்பதற்கும் சாராய கடையை திறப்பதற்கும் ஒரு அரசு தேவையா? அது யாரோ ஒருத்தர் கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க அவங்க பண்ணிட்டு போகக்கூடிய வேலையை நீ ஏன் பண்ணிட்டு இருக்கிற? நீ கர்ம வீரர் காமராஜர், புரட்சி தலைவர், இன்றைக்கு நரேந்திர மோடி, பாரதம் உலகம் போற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் போல கேடு கட்டவர்கள் ஆட்சி செய்திருக்காங்கன்னா நமக்கு வந்து வெக்கமா இருக்கு. தமிழர்களுடைய வீரம் என்ன? இன்னைக்கு உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் தான் தமிழர்கள். சோழர், பாண்டியர், பரமர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 10,000 குதிரை படைகளோட போயிட்டு இன்னைக்கு எத்தனையோ இடத்துல வந்து நம்ம வென்று இது பண்ணிருக்கோம். வியட்நாம்ல கோயில் இருக்குது. இதெல்லாம் சோழர்களோட வரலாறு. இன்னைக்கு எப்படிப்பட்ட கோயில்கள் எல்லாம் கட்டி இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா நம்ம ஆச்சரியத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வீரன் நிறைந்த நம்மளுடைய தமிழர்களை இன்னைக்கு குடிக்கு அடிமையாக்கி அடிமையை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவனை அடுத்த சிந்தனை யோசிக்கிறதுக்கு இல்லாம பண்ணிட்டாங்க. இதோட பெருமை தான் அந்த திராவிட கழகத்துக்கு, வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இங்க டவுன்ல இருக்கிறனால உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியாது, பட் இருந்தாலும் தோட்டம் கட்டம் எல்லாம் வச்சிருப்பீங்க. மாங்காய் விவசாயம் 5 வருடங்களாக மதியழகன் பதவி ஏற்றதுக்கு அப்புறம்
ஒரே ஒரு முறை கூட ஒரு மாங்காய் கூட ஒரு விவசாயி எடுத்துட்டு போயிட்டு வித்து காசு பண்ணதே கிடையாது. எல்லாம் மரத்திலே வந்துட்டு அழுகி வீணா போனதான் மிச்சம். 5 வருஷம் மா விவசாயிகள் இந்த பக்கம் தாண்டிட்டீங்கன்னா போதும், டவுனை தாண்டிங்கன்னா நம்மளுடைய முக்கிய வாழ்வாதாரம் இங்க. காரணம் மாங்கோல் தொழிற்சாலைகளுடைய சிண்டிகேட் அவரு. இங்க இருக்கக்கூடிய 40 மாங்கோல் தொழிற்சாலைகளுக்கு அவர் தான் வந்துட்டு ஹெட். மாங்காய் இங்க யாரும் வாங்காதீங்கப்பா, ஆந்திராவில இருந்து வாங்கிக்கலாம். 3 ரூபாய் கொடுக்குறியா? எப்படிங்க கொடுப்பான் விவசாயி? இன்னைக்கு மருந்தோட விலை என்ன? இன்னைக்கு அறுப்பு கூலியோட விவசாய விலை என்ன? இன்னைக்கு ஒரு வாகனம் அங்கிருந்து ஏத்தணும், எதுவுமே கட்டுப்படி ஆகாதுங்க. அவன் நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கான். ஐயா 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க, முடியாது. அவன் ஆந்திராவில இருந்து 2 ரூபாய்க்கு கொடுக்குறான், நீ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறுக்கிறதுக்கு முடியாம இன்னைக்கு நம்ம விவசாயிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மரங்களே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு இருக்கு. எல்லாருமே பாத்தீங்கன்னா வெட்டி எல்லாமே இன்னைக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா ஜி ஸ்கொயர்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் வந்து வியாபார நோக்கோட வந்துட்டு இன்னைக்கு ஜி ஸ்கொயர்னு சொல்லிட்டு வீட்டுமனை பட்டாக்கள் சொல்லி போட்டு தமிழ்நாடு பால் வித்து போட்டான். யாரு? அவனுடைய மருமகன் ஜபரிசா. இன்னைக்கு ஒரு குடும்பமே கூட்டு கொள்ளை அடிச்சு கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு 60 வருடங்களுக்கு முன்பு ஒரு ரயிலுக்கு பணம் இல்லாம ஏறி வந்தவர் தான் கருணாநிதி. இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் கிட்டத்தட்ட ஏசியாவிலே 5வது இடத்துல மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கிறாங்க. ஆனா அதே முறையில அதே இடத்துல நம்மளுடைய பெரியவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்வந்தர்களா இருந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு ஒன்னும் பண வசதி இல்லாம குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் தான் நம்ம எல்லாம் உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்டோம். ஆனா அவங்க எல்லாம் வந்துட்டு கொள்ளையடிச்சு கொளுத்து செழிப்பா மாறிட்டாங்க. இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஊரங்காசை தின்னு 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 வளர்ந்துட்டு போயிட்டாங்க. நாம அந்த மாதிரி என்னடா சொல்லிடுவாங்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு எல்லாம் ஒண்ணு கேட்டுக்கிறேன். நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு ஏதாவது கடன் இருக்குதா? நாம ஏதோ வாங்கின கடன் தான் இருக்கும். ஏதோ 2 லட்சமோ 3 லட்சமோ இல்ல பேங்க்ல 5 லட்சம் நகை வச்சுனமோ இந்த மாதிரி கடன்கள் தான் இருக்கும். ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டுல ஒரு பிறக்க போற குழந்தைக்கு கூட 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு இந்த தமிழக அரசோட சாதனை அதுதான். இன்னைக்கு இப்ப இது பண்றாங்க, ஒன்றிணைவோம் வெல்லுவோம் போட்டுட்டு இருக்காருல்ல, அதான் ஒன்றிணைந்து விழுந்ததுனாலதான் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு 10 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு தமிழகத்தின் மேல. இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலே அதிக கடன் சுமை உள்ள ஒரு மாநிலம் எதிரான தமிழகம். நமக்கு வெக்கமா இருக்கு. இந்த மாநிலம் வந்து எதுல நடந்துட்டு இருக்குது? சாராய வியாபாரத்துல நடந்துட்டு இருக்குது. அவன் சொல்றான் இந்த திட்டங்கள் அனைத்துமே வந்து சாராய வர காசுல தாங்க நாங்க பண்றோம்ன்றான். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வியாதியில என்ன லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, கண் பார்வை போயிடுச்சு இந்த ட்ரிங்க்ஸ்னால. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் நீ பதில் சொல்லுவியா? இப்படியாப்பட்ட கேடு கட்டவர்களுக்கெல்லாம் நாம வந்து இங்க முதலமைச்சரா இருக்காங்க. இவர்கள் எவ்வளவு பெரிய தலைவர்கள் அலங்கரிச்சு அந்த சிம்மாசனத்தை இவர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்ததுனால நமக்கு அதை வந்து எந்த மாதிரியான ஒரு கரை படிந்து இருக்கு. அந்த சிம்மாசனத்துக்கு முதலமைச்சர் பதவிக்கே ஒரு கரை படிந்த ஒரு சுச்சுவேஷனா இருக்கு. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் வந்துட்டு நாம தெருவிலே விடக்கூடாது. இந்த இடத்துல நீ வராத, நீ எதுக்கு வர? நீ இன்னைக்கு திருப்பரங்குன்ற தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது. யோ, நாட்டுல 1008 பிரச்சனை இருக்கியா? அதை சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, கிறிஸ்துவர்கள் கிடையாது. இவங்க சொல்றாங்க புதுசா திராவிட மாடல்னு. இவங்களுக்கு என்ன போச்சு? அடுத்தவர்களுடைய காரணம் என்ன தெரியுங்களா? இதுல எல்லாம் பிளவு பண்ணி அவங்க வந்து அதுல ஓட்டு எடுக்கணும். யாரும் கூட்டமா நல்லா இருந்திருக்கூடாது, தமிழகம் ஒன்னா இருந்திருக்கூடாது. இவர்களுக்கு என்ன அக்கறை? கச்சத்தேவை வந்து விட்டு கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாம். எப்படி காங்கிரஸ் வந்துட்டு அங்க மேல காஷ்மீரை விட்டு கொடுத்து சைனா கூட மத்ததெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அது போல இவங்க எல்லாம் வந்து கச்சத்தேவை விட்டு கொடுத்தவங்க தான். இன்னைக்கு நாளைக்கு தமிழகத்தை விற்க மாட்டாருன்னு இவங்களுக்கு என்ன நிச்சயம்? நல்ல பண்புள்ளவர்களை, நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடியவங்களை நாம ஆட்சியில தேர்ந்தெடுக்கணும். இப்ப எடப்பாடி அண்ணார் அவர்கள்லாம் இருக்காங்க, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு ஆட்சியாளராக மாறி இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வரலாறு உண்டா? திருட்டு ரயில் ஏறி வந்து ஏதாவது தொழில் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது இந்த தொழில் பண்ணியிருக்கம்பா இதுல வந்து வருமானம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்களுக்கெல்லாம் யாருன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கக்கூடிய இவர்கள் தான். அவர்கள் எல்லாம் பணத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய புரோக்கர்களா செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு இவ்வளவு காசு வந்துடணும் ஒரு மாசத்துக்கு. அது எத்தனாயிரம் கோடின்னு நமக்கு தெரியல. ஒரே 2 மாசத்துல 35,000 கோடி சம்பாதிச்சிருக்கிறாங்களா துணை முதல்வரும் அவருடைய மருகன் சபரிசனும்.
இது வந்து எல்லாம் நியூஸ்ல வந்ததுதான், நாங்க எதுவும் சொல்லல. அதே போல இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் வந்து மலைமொழிக்கு மதியழகன் சொல்லிட்டு அவர்களுடைய கட்சிக்காரங்க சொன்னது, நாம எதுவும் சொல்லல. அவருடைய கூட இருந்த பிஏ அதிகமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்றது ஊருக்கே தெரியும். அது ரொம்ப ஒரு வாய் சொல்லி நம்ம பேச முடியாது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து பொறுப்புள்ள பதவியில இருந்து கொண்டு இன்னைக்கு வந்து பொதுமக்களை வஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க மழையே பொய்த்து போய்விட்டது இவர்கள் பண்ண அராஜகத்தினால. இன்னொரு 3 மாசம் இவங்க இருந்தாங்கன்னா குடி தண்ணிக்கு எல்லாம் பஞ்சம் ஏற்பட்டும் போல இருக்கு. எந்த ஒரு நீர் மேலாண்மையும் எதுவும் பண்ணது கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் எது வந்தாலும் அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக்க வேண்டியது. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டி தொலையுது, நீயாவது ஏதாவது பண்ணியா, அதையும் பண்ண விடுறது இல்ல. இன்னைக்கு ஏரி வேலைகள்ல கொள்ளையடிக்கிறது. மத்திய அரசாங்கம் ஒரு அமௌண்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரி வேலைக்கும் கொள்ளையடிச்சு அது பாத்தீங்கன்னா திமுக காரங்க மட்டும் கொடுக்கறது, மத்த கட்சிக்காரங்களுக்கு யாருக்கும் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அப்ப திமுகவுக்கு தான் நீ வந்து முதலமைச்சரா, மத்த பொதுமக்களுக்கு எல்லாம் முதலமைச்சர்கள் தான். ஒண்ணு வந்தமா சுய அறிவோட செயல் பண்ணோம். துண்டு சட்டியாமா எழுதி கொடுக்கறத மொத்தமா பார்த்து படிச்சுட்டு இருந்தா இது ஆகுமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல திட்டம் கிருஷ்ணகிரி நோக்கி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குதா? எதுவுமே நடக்கல. எப்படி ஒரு வளரும்? மிக மாவட்ட தலைநகரம் இன்னைக்கு பார்த்தா அப்படியே சோர்ந்து போய் இருக்குது. நகரத்தை பார்த்தா ஒரு எழுச்சியா இருக்கணும், அந்த எழுச்சியே இல்ல. இவங்க ஆட்சி செஞ்ச விதம் அந்த மாதிரி. இனி ஒரு கணம் கூட அவர்களை யோசிக்க கூடாது. வருவாங்க வேஷம் கட்டிக்கிட்டு, எல்லாம் இது வரைக்கும் போனாங்க. ஓட்டு போடுறதுக்கு அப்புறம் வந்தாங்க யாரும் அப்படியே புது ட்ரெஸ் போட்டுட்டு கலையாம வருவாங்க. எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்ட்டு வருவாங்க. நாம என்ன சொன்ன, என் தெருவுக்கு வராத போனா அந்த பக்கம் நாம விரட்டி அடிக்கணும். என் சாமி வேணான்ட்ட, எங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீ வந்து வேண்டாங்கிற, அப்புறம் நீ என்னத்துக்கு இங்க உள்ள வரணும்? நாங்க ஏதோ இப்ப நல்லா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாவது நாங்க எங்க உழைப்புல இருக்கோம், எங்களையும் நீ கெடுத்து விட்டுறாதியான்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கையாளர்கள் அவர். அதனால இந்த வரக்கூடிய காலங்கள் மிக முக்கியமான காலம். நம்ம சிந்திச்சு செயல்பட வேண்டிய காலம். ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீங்க ஒரு புரிதலோட இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, ஒரு மாற்றம் வராதா, நம்மளுடைய குடும்பம் நாளைக்கு பாதுகாப்பா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். நீங்க பயந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆண்மகன் வெளியே போனாலும் பயம், ஒரு பெண் வெளியே போனாலும் பயம். பயந்து பயந்து நம்ம சாகக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறோம். பட்ட பகல்ல நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு கொலைகள் எல்லாமே. ஏதோ போல இன்னைக்கு கிருஷ்ணகிரி போராட்ட களமா மாறிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், நிறைய பேர் நம்ம போய் ரவுண்டானாவில காலைல 11 மணிக்கு போனோம்னா போதும், அரசு அதிகாரிகள் ஒரு பக்கம் போராட்டம், தாய்மார்கள் பாவம் பிஞ்சு குழந்தைகளை வச்சுக்கிட்டு போராடுறாங்க, சத்துணவு அமைப்பாளர்கள். நீ வாக்குறுதி சொன்னதானே நிறைவேற்றணும், அதை நிறைவேற்றாம பாவம் அவங்க எல்லாம் வந்து ஏங்கிட்டு இருக்கிறாங்க. பணி நிரந்தரம் பண்றேன், அது பண்றேன். இப்ப கேட்டா எனக்கு ஃபண்ட் இல்லைன்ற. அப்ப நீ சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அப்ப போய் பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு வேணாலும் சொல்லி ஆட்சிக்கு வந்துடலாமா? கலெக்டரேட் முன்னாடி போராட்டம், கலெக்டரேட் ஒரு நல்ல விஷயங்கள் கூட போக முடியல. பரிதாபமா இருக்கு அவர்களை நினைச்சோம்னா. அப்படியே உச்சி வெயில நின்றுட்டு இருக்காங்க. அன்னைக்கு 300-400 பேர் தாய்மார்களை வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா ஈவு இருக்க முடியா, 15 நாளா பாவம் வெயில போராடிட்டு இருக்காங்க. ஒரு ஷாமினா போட்டு போராடிட்டு இருக்காங்க. அதை வந்து காட்டுறானுங்க இவனுங்க. ஷாமினா காட்டுறதுல விட்டுறலாம், அவங்களோட பிரச்சனைகளை பத்தி கேளுடானா இப்படிப்பட்ட கேடு கட்டமான அரசு. இவர்கள் எல்லாம் பெண்கள் பாதுகாப்பா? ஒரு வட இந்தியர்கள் 3 பேர் வந்தாங்க, ஒரு குடும்பம் நம்மள பஞ்சம் பிழைக்க வந்தவங்க, அவங்களை கொண்டு போட்டிருக்கிறான் ஏரியில. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய லட்சணம். ஒரு பக்கம் நீங்க தமிழக அரசு காலையில செய்தித்தாளை எடுத்தீங்கன்னா போதுங்க, செயின் பறிப்பு இதுதான் நமக்கு பார்த்தா எதுக்குடா. அதே போல மத்திய அரசோட திட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, மோடி அவர்கள் இன்று மிக பிரம்மாண்ட பாலத்தை திறந்தார். உலக பொருளாதாரத்தை இந்தியா முன்னேற்றம், ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி. ஒரு காலத்துல காங்கிரஸ் பீரியட்ல கெஞ்சிட்டு இருக்கணும், ரஷ்யா கிட்டயும் அமெரிக்கா கிட்டயும், ஐயா நான் சண்டை போறேன், எனக்கு துப்பாக்கி கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு. ஆனா இன்று அப்படி இல்ல. உலக நாடுகளுக்கே உனக்கு என்ன வேணும் கியூல நிக்கிறான். அப்பாயின்மெண்ட் இல்ல, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் சப்ளை. அக்னி ஏவுகணைக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 45 வரைக்கும் ஆர்டர்ஸ் எடுத்து வச்சிருக்கான். எப்படி திருப்பதியில வந்துட்டு முக்கியமான சில தரிசனங்களுக்கு வந்து 20 வருஷங்களுக்கு இல்லையோ, அது போல நம்மளுடைய ராணுவ தளவாடங்களுக்கு இன்று அவர்கள் 20 வருடங்கள் உலக நாடுகள் காத்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கி இருக்கு இந்த மத்திய அரசு. இவர்களால் ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? என்று சாராயம் இருப்பதை தவிர, கஞ்சா இருப்பதை தவிர வேற ஏதாவது இவர்களால் ஒன்று சொல்ல முடியுமா? மானம் கட்டு வெக்கம் கட்டு இந்த அரசு நடந்து கொண்டு இருக்கிறது. நமக்கு வெக்கமா இருக்குது. தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் நமக்கு உடம்பு கூசுகிறது. இந்த நிலை மாற வேண்டும்.
இந்த மாற்றத்தை நாம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்க சிந்திச்சு செயல்பட வேண்டும். நம்ம சொல்லணும் அக்கம் பக்கனுடைய எம்மா நம்ம ஒரு டைம்ல ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இனி அந்த தவறை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து அவர்களை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள். 2 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்கும் போது இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அன்னைக்கு எல்லாம் இருக்கும் போது அன்னைக்கு கொன்று குவிக்கும் போது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் அங்கம் வைத்தவர்கள். சும்மா நாடகம் ஆடிட்டாரு வந்து பீச்ல வந்து இந்த பக்கம் ஒரு அம்மா இந்த பக்கம் ஒரு அம்மா படுத்துக்கிட்டு நாடகம் ஆடிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு 2.5 லட்சம் பேர் செத்தா தமிழர்கள். அதே போல மதுவை கொடுத்து இன்னைக்கு எனக்கு உண்டை போட்டு சாகடிச்சானுங்க. இன்னைக்கு மதுவை கொடுத்து இன்னைக்கு தமிழக மக்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள். மது என்ன மருந்தா? விஷம். கொஞ்சம் கொஞ்சமா விஷம் ஒரு குடும்பத்தை அழிச்சு கொண்டு இருக்கிறது. இதை நாம உணரணும். அதனால வரக்கூடிய காலங்கள்ல இந்த டாஸ்மார்க் திறக்கக்கூடிய அரசு நமக்கு வேண்டாம். கல்வி நிலையங்களை இப்ப ஒரு நல்ல கல்வி நிலையங்கள் இங்க இருக்கு, நல்லா பார்க்க முடியுமா? நம்ம பிள்ளைங்க தான் போய் படிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சுகாதார வசதி இருக்கா? பாத்ரூம் இருக்கா? கழிப்பிடம் இருக்கா? இல்ல அந்த குழந்தைங்க போய் சாப்பிடுற இடத்த பார்த்தா நம்ம சாப்பிட முடியுமா? ஒரு ஃபேன் வசதி இருக்கா? எப்ப அந்த பில்டிங் இடிஞ்சு விழும் போல இருக்கு. ஆனா டாஸ்மார்க் கடைக்கு போனா நாளைக்கு காலைல ஒண்ணு திறக்கிறானா அதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா, அனைத்து வசதிகளுமே பண்றான். ஏன் பிள்ளைகள் படிக்கக்கூடியதுல ஒரு சிசிடிவி கேமரா வேணும்னு சொல்லிட்டு அனைத்து அரசியல் கட்சிகளுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. காரணம் சாராயம் விற்கிறவன், இவனுக்கு எதுவுமே தெரியாது அதை பத்தி. ஒரு அரசாங்கம் ஒரு நாடு எப்படிங்க முன்னேறும் அதை சொல்லுங்க. சாராயம் வித்த முன்னேறுமா இல்ல கல்வி கொடுத்தா முன்னேறுமா? சொல்லுங்க. கல்வி கொடுத்தாதான் முன்னேறும். இன்னைக்கு கல்வி நிலையங்களை இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிட்டு வராங்க. ஆனா டாஸ்மார்க்ல திறந்துட்டு வராங்க. இது ஒண்ணு போதுங்க அவங்களோட செயல்பாடுகள் என்னன்னு. காரணம் என்ன? சாராயாளைகள் அத்தனையுமே வந்துட்டு டிஆர் பாலு, தகச்சரச்சக, கனிமொழி இவர்களோடதுதான். அதை வித்து அதை காசு பண்ணி அதுல வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாம கொஞ்சம் சிந்திச்சு நிறைய பார்க்கணும். அதாவது அவர் தலைவர்கள் மட்டும் இல்ல, அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் கொள்ளை கும்பலாதான செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால எந்த லெவல் வார்டு மெம்பரை கூட வரக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம செயல்பட்டு இன்று வரக்கூடிய காலங்களை மிக தெளிவானவர்களுக்கு நம்ம எடப்பாடி அண்ணன்லாம் வந்து நீர் மேலாண்மை, அதாவது சொல்ல போனா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்துட்டு 1000 ஏரிகளுக்கு நீர் கொடுத்தவர். இன்று அந்த திட்டங்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறதா இந்த ஒரு அரசு. இவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு நல்ல திட்டமும் பிடிக்காது. டிஆர் பாலு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிளீனரா இருந்தாலும் இன்னைக்கு வந்து 10 கப்பலுக்கு அதிபதியா இருக்காரு. ஒரு கப்பலோட விலை வந்து 2000 கோடி. யோசிச்சு பாருங்க. நம்ம சைபர் போறது எவ்வளவு தெரியாது. இப்படி எல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏவாவால இன்னைக்கு அவர் வந்து திருவண்ணாமலை அவரது அருணாச்சலேஸ்வரரோட அதிக சொத்து. எப்படி? நம்மளுடைய சாமி அருணாச்சலேஸ்வரர் இருக்காரு இல்லைங்களா திருவண்ணாமலையில, அவரோட அதிக சொத்து. இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம சொன்னோம், நிறைய பேசணும், பேசிட்டு இருக்கணும். தாய்மார்கள் எல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் உணவு சமைக்கணும். வீட்டுல நிறைய டைம் ஆயிடுச்சு பாவம். அதனால நீங்க இவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்க, இது பண்ணீங்க. உங்களுக்கு எங்களோட அதிகமா தெரியும், அதிக விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு காலகட்டங்கள் அவ்வளவு அதிகமா இதாயிடுச்சு. மோடியோட சிந்தனைகள் அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் இன்னைக்கு மோடி ஐயா என்ன பண்றாரு, இவர் ஸ்டாலின் என்ன திருட்டு, மோடி ஐயா என்ன நல்லது பண்றாரு, ஸ்டாலின் ஐயா என்ன திருட்டுத்தனம் பண்றாரு, எல்லாம் பொதுமக்களுக்கு தெரியும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அதுக்கான விடையை நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.